இந்த உலகத்துக்கு 2 விஷயத்தினால தான் அழிவு ஏற்படும். ஒன்று ஹியூமன்ஸ், இன்னொன்று இன்வென்ஷன். எனக்கு இன்னும் 48 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் நினைக்கிற விஷயத்தை செய்ய முடியுமான்னு தெரில. பட் ஐ ஹாவ் டு டூ திஸ். அப்படி செய்ய தவறிட்டா காலத்தோட புடியில் நான் மாட்டிப்பேன். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், யூ ஹாவ் டு சேஞ்ச். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம மற்றவங்களை அடிமையாக்கிற மாதிரி நம்மளையாச்சும் அடிமையாக்கணும்? ஏஐ ஹியூமன்ஸ் அடிமையாக்கணும்? ஜஸ்ட் ரிமெம்பர், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச், யூ ஹாவ் டு சேஞ்ச். Our life has full of nostalgic situations. Shravantina oozing knowledge na aduketa mari avalu romba knowledgeable person na. Hi. Hi. Inda. உந்து மட்டும் பாரு, மற்றவங்கள பார்க்காத. Okay, I'll fill here. Okay. Yesterday, Project 360 has been nominated in the 45th International Exhibition for Inventions held at Mumbai. The team Project 360 is led by Mr. Franklin. This technology could become a milestone in science and technology in 2025. Breaking news. The police department had found a human hand with unidentifiable markings resembling triangles. The forensic department found it to be a hand of a woman. This is further investigated by a special team under ACP Ravi Verma. என்னடா தூக்கம் போதுமா? கெட்ட கனவுடா. பின்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனா கெட்ட கனவு தான் வரும். எவ்வளோ நேரம்டா தூங்குவ? நேற்று ஈவினிங் தூங்குனேன், இப்போ மணியை பாரு. செம டயர்டா. இதில் இந்த கெட்ட கனவு வேற. என்ன கனவு? தெரியலடா. ஏதோ 2025 இன்வென்ஷன், ஒரு பொண்ணோட கை, அன்ஐடென்டிஃபைட் சிம்பிள், ட்ரையாங்கிள், கன்ஃபியூஸ்டாக இருக்குடா. டேய், இதெல்லாம் நான் எஃப்எம்ல கேட்ட நியூஸ்டா. எஃப்எம்லையா? ஆமாண்டா மச்சான், ஸ்ரவந்தி கையில் நான் இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டாட்டூ பார்த்துருக்கேன்டா. பயமா இருக்குடா. டேய், பயப்படாம எதா இருந்தாலும் யோசிடா. அங்க ஒரு ரிங்கும் புக்கும் எடுத்தல்ல, இது என்னன்னு தெரியலடா. இங்க பாரு, இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்னு இருக்கு. யாதுரா அதெல்லாம்? கால் பண்ணி பாரு. பாசம் இருக்கிற இடத்துல தான் கோபமும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அவகிட்ட பாசம் அதிகமாக எதிர்பார்த்தேன். ஆனால் பாசத்தை அவள் பண்ணுற வேலை மேலே காமிக்க ஆரம்பித்தேன். என் மேலே கோவத்தை காட்டக்கூட அவளுக்கு நேரம் இல்லை. Who knows? Life is unpredictable. அவகிட்டேருந்து மெசேஜ் வராதான்னு என்கிட்ட இருந்த போது தான் அந்த மெசேஜ் வந்துச்சு. ஸ்விட்ச் ஆஃப்டா. என்னடா பண்ணுறது?
மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரா, அவர்கிட்ட இந்த நம்பர்லாம் கொடுத்து பார்ப்போம். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைச்சா சொல்லுவார், நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணி பாரு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? செருப்பால் அடித்து துரத்திட்டாளா? ஏய் பின்ன என்னடா? அவன் இன்னும் மாறவே இல்லை மச்சான். வீட்டுக்கு போனா அவன் வீட்டில் இல்லைடா. ஏதாச்சும் அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்திருக்கும்டா. அப்புறம் எதுக்குடா என்ன வர சொல்லணும்? சரி அதெல்லாம் விட்டு தள்ளு. ப்ரொஃபஸர் பெஞ்சமின் நம்மளை ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்ருக்காரு. என்ன ஒர்க்கு? ஏதோ ஃப்யூச்சரில் இந்த ஆதார் கார்டு மாதிரி ஒரு பயோசிப் வருதான், அதுக்கு ஒர்க் பண்ண சொல்லி கிளாஸில் ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு போகிறோம். சரி போகலான்டா. எனக்கு தலைவலியாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். சரி படு போ. Breaking news. Found a human hand with unidentifiable markings resembling triangle. டேய் இதெல்லாம் நான் எஃப்எம்ல கேட்ட நியூஸ்டா. மச்சான் ஸ்ரவந்தி கையில் நான் இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டாட்டூ பார்த்துருக்கேன்டா. நேற்று ஃபோன் பண்ணப்பையும் எடுக்கல, அவள் வீட்லேயும் இல்லை. இதில் இந்த நியூஸ் வேற. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுடா. கன்ஃபார்மாக தெரியும்டா, அவள் கையில் அந்த டாட்டூ பார்த்துருக்கேன்டா. சரி பயப்படாதடா, அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வா. ஹலோ ராஸ் அண்ணா சொல்லுங்கண்ணா. நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க மச்சான். நோட் பண்ணு. நீ கொடுத்த நம்பர்ல 2 நம்பர் 2 மாசமா யூஸ்ஃபுல் இல்லை. நீ கொடுத்த 3வது நம்பர் யூஸ் பண்றவன் பேரு ஃப்ராங்க்லின். அட்ரஸ் நம்பர் 6 மேட்டு வீதி. இந்த நம்பர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மும்பையில் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. மும்பையில் 2 hours முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்காண்ணா? ஆமாம். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே நான் பார்த்துக்கிறேண்ணா. ஓகேண்ணா. மச்சான் இந்த நம்பர்லாம் யூஸில் இல்லையாண்டா. இந்த நம்பர் மட்டும் மும்பையில் 2 hours முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மச்சான். ஸ்ரவந்தி டேய் எங்கே போகிற? கம்முன்னு வாடா. மச்சான் அதான் ஸ்ரவந்தி ரூம். மச்சான் சொல்ல மறந்துட்டேன்டா. என்னடா? இங்கே ஒரு டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்டா. யாராவது டோர் நாக் பண்ணால் உங்கள் ஃபேஸ் கிளிக் ஆகிடும் மச்சான். ஸோ இதில் கண்டிப்பாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும்டா. இது எதுக்குடா இன்ஸ்டால் பண்ண? கொஞ்ச நாளாகவே ஸ்ரவந்தியை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி பயம்படுத்திட்டு இருந்தான் மச்சான். ஹலோ ரயான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அவள் ரொம்பவே பயந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாடா. அதனால தான் நான் இதை இன்ஸ்டாலே பண்ணேன். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. மச்சான் நான் வரதுக்கு 10 minutes முன்னாடி தான்டா அவன் வந்திருக்கான். நான் வரும்போது ஸ்ரவந்தியும் வீட்டில் இல்லைடா. அப்போது அவன் தான் கூட்டிகிட்டு போயிருந்தானா அது இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல? இல்லை மச்சான், இதில் டோர் நாக் பண்ணால் மட்டும்தான்டா ரெக்கார்ட் ஆகும். சரி அட்லீஸ்ட் இவன் யாருனாச்சும் தெரியுதான்னு பாரு. சுத்தமாக ஐடியாவே இல்லைடா.
டேய் மச்சான், போலீஸ் போலீஸ் போலீஸ். ஸ்விட்ச் ஆஃப்டா. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மச்சான். சொல்லு பிராங்க்லின், ஸ்ரவந்தி எங்க? அவ கையை நியூஸ்ல பார்த்தா நான் மும்பைலேருந்தே வரேன். மச்சான் நீ ஒன்றும் பயப்படாத மச்சான், நான் அவனை கேட்குறேன். அவ கைதான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐ மீன், உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? நீ அவளும் 4 வருஷமா லவ் பண்றீங்க. உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்ல இருந்தா பாக்குறீங்க? நாங்க தான் சொல்ல வேணாம். வெயிட் வெயிட் வெயிட், நாங்கண்ணா? அது அவ கைதான் எப்படி தெரியும்னு கேட்டீங்கல்ல? எங்க 4 பேர் கையிலுமே இந்த டாட்டூ இருக்கும். இதே டாட்டூனா இந்த டைரியிலையும் இருக்கு. அப்போ இது எங்க டைம் டிராவல் ப்ராஜெக்டுடைய தீசிஸ். மச்சான், அங்க இருக்கும்போது ஒரு ரிங் ஒன்று எடுத்தல்ல நீ? மச்சான் என்கிட்ட தான்டா இருக்கு. இது என்னது? இது சாகர் தாச்சே. சாகர் இது எப்படி உங்ககிட்ட? மச்சான் மச்சான், சாகர்ன்ற பேரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. இதுதான் சாகர். இந்த ப்ராஜெக்டோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க கூட இருந்தான். பட் அவன் எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணாதான் இன்னும் புரியல. இந்த 2 பேர் யாரு, எங்க இருக்காங்க? இதுல இருக்கிற 2 பேரு 2 மாசத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. இப்போ ஸ்ரவந்திக்கும் இது மாதிரி ஆயிருக்கு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா someone is targeting us. மச்சான், இது எனக்கு ரொம்ப தப்பா தோணுதுடா. மச்சான் ஒன்றும் இல்லடா. Can I get some water for him please? Yeah, sure. மச்சான் சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லடா மச்சான், ஒன்றும் இல்லடா, கண்டுபிடிக்கலாம்டா. நான் இருக்கேன். அவன் உண்மையை தான் சொல்றான்னு என்ன நிச்சயம்டா? நம்ம போய் சாகரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யா, வாங்க. மச்சான், அவன் மும்பையில் தான் இருந்தானா? அவன் ஃபேஸ் ஓன் டிவைஸில் எப்படி? அதான் மச்சான் எனக்கும் டவுட்டாக இருக்கு. ஆனால் நீ கால் பண்ண அண்ணா சொன்னார்ல 2 hours முன்னாடி மும்பையில் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னு. கரெக்டுடா. மும்பை டு சென்னை 2 hours தான் இல்லை ஃப்ளைட்டில். ஸோ அவன் மும்பையில் தான் இருந்திருப்பான். சாரி ப்ரோ. டேய் மச்சான், அவன் காணோம்டா. அதோ அந்த ரைட்டில் போனான் பார். டேய் மச்சான், தப்பா இருக்குடா. யாரா இதெல்லாம் பண்ணுறது? என்னடா? டேய் என்னடா? டேய் மச்சான், பிராங்க்லின் வாடா. மச்சான் வா, அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். டேய் என்னடா ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி ஃப்ராங்க்லினே அங்கே வந்தான்? மச்சான் சாகரை பார்க்கணும்டா. டேய் அவன் அட்ரஸும் தெரியல, அவன் எங்கன்னு தெரியல. அவனை எங்கடா போய் தெரியல? யோசிக்கிறேன் மச்சான். ஸ்ரவந்தியோட ஸ்லாம் புக்கில் அந்த பேர் பார்த்துருக்கேன்டா. கண்டிப்பாக அந்த ஸ்லாம் புக்கில் சாகரோட அட்ரஸ் இருக்கும்டா. இது வேற மச்சான். இதுதான் சாகர். மச்சான் சாகர்டா. டேய் சாகர் தான்டா, அது எழுந்துடுறா. டேய்
இரா சாகர் சாகர் உங்களா சாகர் நானும் அவனும் தேடிட்டு இருக்கோம். சாகர் டேய் மச்சான் மச்சான் என்னடா என்னடா அடிக்கிறான் மச்சான் மச்சான் கத்திடா. டேய் வாடா ஓடுறா ஓடுறா வாடா வாடா. மச்சான் இதை நீ நோட் பண்ணியா? முதல்ல இருந்தே சாகர் ஃப்ராங்க்லின் 2 பேருமே இந்த ரிங் மேலே தான்டா கண்ணா இருந்தாங்க. அவங்க கிட்ட வரும்போதெல்லாம் சவுண்ட் கேட்டுச்சா. கண்டிப்பாக அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குடா. அப்போ அவனுக்கு இந்த ரிங்கு தான் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை தேடி வருவான்டா. மச்சான் அதை தூக்கி போடுறா. சொல்லு சாகர், ஸ்ரவந்தி எங்க? அவ செத்துட்டாடா. இருடா, அவங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுடா. அவங்களே ஏன்டா கொலை பண்ண? எல்லாரையும் கொல்லணும்னு தான் ஆசை. ஆனால் அவங்க 2 பேரும் 2 மாதத்துக்கு முன்னாடியே செத்துட்டாங்க. என்னமோ சொன்னியே ஏதோ ஃப்ரெண்ட்ஸுன்னு. அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைடா. சாகருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாகர் இல்லைடா. ஏய் எப்படி எப்படி இப்படி மாறினீங்க? பின்னாடி என் கையில் இருக்க ரிங்கை வச்சு யாரா வேணா மாறலாம். நான் ஃப்யூச்சர்லேருந்து வரேன். ஃப்யூச்சரா? ஏன் ஃப்யூச்சர்லேருந்து வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கீங்க? நம் முன்னோர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா அது ஆபத்தான விஷயமா இருந்தால் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் இப்போது பேர் புகழ் சம்பாதித்துக்க அது ஆபத்தான விஷயமா இருந்தாலும் இல்லீகல் வழியாக வெளில கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் தான் 360 த ரோபோட். அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வாரியம் உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க. அப்போ 360 இது எங்கள் டைம் ட்ராவல் ப்ராஜெக்டுடைய தீசிஸ். டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட் இல்லையா? சாகர் மட்டும் தான் டைம் ட்ராவல் ப்ராஜெக்டில் ஈடுபட்டது தான். அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு கொலை பண்ணுவியா? அவங்க பண்ணலாமா? கொலை பண்ணிட்டாங்களா? யார? என் பிரதரை ஃப்யூச்சரில் கொண்டுட்டானுங்க. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சாகர் டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தான் இவன் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்க போகுதுன்னு. அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவனை கொண்டுட்டானுங்க. நீ ஸ்ரவந்தியை கொண்டமே, நான் ஏன்டா ஒன்றை கொள்ளக்கூடாது? டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. என்னடா பண்ண சொல்ற? எனக்கு இன்னும் 48 hours தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் நினைக்கிற விஷயத்தை செய்ய முடியுமான்னு தெரில. பட் ஐ ஹாவ் டு டூ திஸ். வீட்டுக்கு போனா வீட்டில் இல்லடா. The police department had found a human hand with டாட்டூ பார்த்துருக்கேன்டா. எங்கள் 4 பேர் கையிலுமே இந்த டாட்டூ இருக்கும். மும்பை டு சென்னை 2 hours தான் இல்லை ஃப்ளைட்டில். யாரா இதெல்லாம் பண்ணுறது? ஃப்ராங்க்லினே அங்கே வந்தான். பின்னாடி என் கையில் இருக்க ரிங்கை வச்சு யாரா வேணா மாறலாம். எனக்கு இன்னும் 48 hours தான் இருக்குது. என்னடா பண்ண சொல்ற? இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை. டேய் மச்சான் விட்றா அவனை. மச்சான் விட்றாதடா அவனை. என் பிரதரை ஃப்யூச்சரில் கொண்டுட்டானுங்க. ஏஐ
ஹியூமன்ஸ் அடிமையாக்கணும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் தான் 360 த ரோபோட். அது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய வாரை உண்டாக்கிட்டு இருக்கு. இது சாகர்தாச்சே. சாகர் எப்படி உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க கூட இருந்தான். இந்த 2 பேர் யாரு, எங்க இருக்காங்க? இதுல இருக்கிற 2 பேர் 2 மாசத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சாகர் டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தான். இவன் கண்டுபிடிச்ச ப்ராஜெக்ட் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாக்க போகுதுன்னு. அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவனை கொண்டுட்டானுங்க. ஹலோ ரயான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருந்துச்சு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா someone is targeting us. இதுக்கப்புறம் தான் கதையே இருக்கு.